1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்த இந்தியா ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்றது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் போர் செய்து விடுதலை பெறவில்லை. மாறாக 200 வருட காலம், சுதந்திர போரினுடைய ஆண்டு காலம் 200 வருடங்கள். 200 வருடங்களாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இறுதியாக 1947ஆம் ஆண்டு நாம் இந்த இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசித்தோம். கண்ணியமானவர்களே, இந்தியாவினுடைய அந்த சுதந்திர போரின் முதல் போர் என்று சொல்வார்கள் 1857 சிப்பாய் புரட்சி என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் தெரியும். அதுதான் இந்தியாவினுடைய அந்த சுதந்திரத்திற்கான முதல் போர் என்று சொல்வார்கள். 1857 நடந்த சிப்பாய் போர். கண்ணியமானவர்களே, நேரடியாக ஆங்கிலேயர்களை எதிர்த்த அந்த சிப்பாய் புரட்சி அது மட்டும் முதல் போர் அல்ல. அதற்கு மாற்றமாக, அதற்கு முன்னதாக இந்த இஸ்லாம் என்கின்ற அந்த உணர்வை கொண்ட முஸ்லிம்கள் 1757 நன்றாக கவனிக்க வேண்டும். 100 வருடத்திற்கு முன்பாக 1857 நடந்த அந்த சிப்பாய் புரட்சிக்கு முன்பாக 1757ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து பிரித்தானியா கிழக்கிந்திய கம்பெனி என்று சொல்வார்கள், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தை எதிர்த்து வங்காள நவாப் என்று சொல்லக்கூடிய சிராஜுத்தௌலா அவர்கள் 1757 ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு ஷஹீதுமானார்கள். கண்ணியமானவர்களே, அந்த போரின் பெயர் பிளாசி போர் என்று சொல்வார்கள். 1757 நடந்தது பிளாசி போர் என்று சொல்வார்கள். ராபர்ட் கிளைவ் தலைமையில் ஆங்கிலேய படையும் நவாப் சிராஜுத்தௌலா அவர்களுடைய தலைமையிலே இஸ்லாமிய படையும் இந்தியாவினுடைய படையும் எதிர்த்து அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவருடைய வீரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்களால் நிற்க முடியவில்லை. இறுதியாக சிராஜுத்தௌலாவை வெல்ல வேண்டும் என்பதற்காக துரோகத்தின் மூலம் அவர்களை வென்றெடுத்தார்கள். துரோகத்தின் மூலம் சிராஜுத்தௌலா அவர்களை வென்றெடுத்து அவர்களை தூக்கிலிட்டார்கள். இறுதியாக அவருடைய தலையை துண்டித்து அவர்கள் காட்சியளிக்கப்பட்டார்கள். இந்த அளவிற்கு கொடுமை செய்யப்பட்டார்கள். நினைத்து பாருங்கள். முதல் ஷஹீத் இந்த இந்தியாவிற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதலாக 1757ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டு மரணம் அடைந்தார்கள். ஆனால் இன்றைய பாட புத்தகங்களிலே பார்க்கலாம், முதல் சுதந்திர போர் 1857 தான் ஆரம்பிச்சது என்றெல்லாம் சொல்வார்கள். வெறும் 100 வருட காலம் மட்டுமல்ல, அதற்கு முந்தைய 100 ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்த இந்திய மண்ணிலே போரிட்டு வந்தார்கள்.